மனசுல இருக்கிற சொல்ல முடியாத வலிகள யாருகிட்ட சொல்றது? எல்லாரும் எல்லார்ட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அதுக்கு சமாதானம் அவங்ககிட்டயே தான் தேடுவாங்க. ஏன் அப்டின்னா, அது போன்ற பிரச்சனைகள் அப்படி இருக்கும். இன்னைக்கு மனசுல இருக்கிற சொல்ல முடியாத வலிய யாருகிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொல்ல ஒரு ஆள் இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, மனசுல இருக்கிற வலி, ஏற்படுற வலி, அது எதுவாகவும் இருக்கும். உணர்வு சார்ந்து இருக்கும், அல்லது தெய்வம் சார்ந்து இருக்கும், அல்லது பாச பந்தங்கள் சார்ந்து இருக்கும், அல்லது பணம், பொருள், பொன் சார்ந்து இருக்கும், அல்லது நிலம், இடம், மனை சார்ந்து இருக்கும், அல்லது தொழில் சார்ந்து இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா, இதெல்லாம் யாருகிட்டயும் சொல்ல முடியலாட்னாலும், நாம ஒரே ஒரு ஆள்ட்ட சொல்றது யாரு அப்படின்னா, அதுதான் நம்ம குலசாமி. நம்மளுடைய குலதெய்வம். ஏங்க அந்த குலதெய்வமே பிரச்சனையா இருக்குங்க. அந்த குலதெய்வத்தாலேயும் மனவலி வருதுங்க. அத போய் யாருகிட்டங்க சொல்றது? அப்படின்னு கூட ஒரு சில மக்க கேட்கலாம். இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா நான் சொல்ல ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது? நமக்கு ஏற்படுற நாம சிக்கி தவிக்கிற அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு மருந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, தெய்வத்த தவிர வேற யாராவும் இருக்க மாட்டாங்க. சொல்றது சாத்தியப்படலையேங்க. நீங்க சொல்றது ஏத்துக்க முடியலையேங்க. எப்படிங்க தெய்வம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தெய்வத்த சுமக்காத வரைக்கும் நல்லா இருந்தேங்க. தெய்வத்த சுமந்ததுக்கு அப்புறம் கஷ்டம் அதிகமா வருதுங்க. அப்புறம் எப்படிங்க அந்த தெய்வம் அதுக்கு நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்னு கூட ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம். இருந்தாலும் வேற வழி இல்லங்க. வேற வழி இல்ல. ஏன் கடவுள் எதுக்கு நமக்கு குலதெய்வம் அப்படின்னு நமக்கு தனிச்சு இருக்கு அப்படின்னா, யாருமே இல்லாட்டாலும் பரவால்ல, நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன ஆறுதலையும், அதே சமயம் நம்மள தாய் போல காத்து நிக்கிறதிலும் தான் நம்ம குலசாமி. அத நாம புரிஞ்சுக்காம, அந்த தெய்வத்தோட நிலை அறியாம, நாம ரொம்ப ரொம்ப சாமிய விட்டு நாம நம்பாம விலகி இருக்கிறதுனால, நாம அந்த சாமிய உணர முடியாது. சரி, சொல்ல முடியாத வலி, எண்ணற்ற வலி. இத எப்படி குலசாமிட்ட சொல்றது? குலசாமி எப்படி அதுக்கு நமக்கு நம்மள சரி பண்ணி குடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. சரி, பொதுவா ஒரு சில வழிகள எடுத்துக்கிருவோமே. குலசாமி எப்படி அந்த வலிகள அதிலிருந்து அவங்கள காத்து குடுக்குது அப்படிங்கிறதுக்கு, இந்த ஒரு சில உதாரணங்கள முன்மாதிரியா எடுக்கணும்னு சொல்ல வரேன். சரி, எது மாதிரியான உதாரணம்? சாமிய எடுப்போம். தெய்வத்திலிருந்தே நாம ஆரம்பிப்போம். முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, சாமி வருது. சாமி வந்தா நல்லா சந்தோஷமா, மகிழ்ச்சியா, நல்லா செல்வமா, நல்லா வசதியா, நல்ல மரியாதையா இருக்கலான்னு தாங்க நான் ஆசைப்பட்டேன். சாமி வந்ததுக்கப்புறம் பல கஷ்டங்களையும், இடையூறுகளையுமே நான் சகிச்சு கொள்ள வேண்டியது வருதே! அப்ப அந்த இடத்துல நான் ஏன் சாமி ஆடுனேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட கொண்டய நிப்பாட்டுறாங்களே, யோசிக்க வைக்கிறாங்களேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, எந்த சாமி வந்து உங்களுக்கு பிரச்சனை எந்த இடத்துல உருவாகுதோ, அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் சரியான பாதையில பயணிக்கிறீங்க. நீங்கள் சரியான தெய்வம் உண்மையா உங்கள் மேல வருது. உங்க மேல வர்ற சாமி எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத தெய்வ சக்தி நம்மளுடைய தேகத்த தொற்றுருக்கு. சரி, பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இருக்கிற பிரச்சனைய, இருக்கிற கஷ்டத்த, மனவலிய எப்படி சரி பண்ண முடியும்? அப்படின்னா, அந்த தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தெய்வத்த நாம வலிமைப்படுத்துறதுல இருக்கு. இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஆனா, எனக்கு இதன் மூலமா கஷ்டமா இருக்கு அப்படின்னா, எதன் மூலமா இருக்கோ அத நாம வலிமைப்படுத்தணும்னு சொல்ல வரேன். எப்படிங்க வலிமைப்படுத்துறது? எப்படி வலிமைப்படுத்துறது அப்படின்னா, எந்த தெய்வத்த நாம வணங்குறோமோ, நம்ம மேல வருதோ, அந்த தெய்வத்த கடுமையாக நினைக்கணும்.
அந்த தெய்வத்தை கடுமையாக நாம் வணங்கணும். அந்த தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நாம் நேசிக்கணும். அப்ப அந்த தெய்வம் அந்த நேரத்துல வலிமைப்படும்போது, நமக்கு நம்மளுடைய மனவலிக்கு காரணமாக இருந்த அனைத்து பிரச்சனைகளையும், பிணிகளையும், தொந்தரவுகளையும், தீவினைகளையும், தீய சக்திகளையும், எதிர்மறை சிந்தனையாளர்களையும், எதிரிகளையும் வேரோட புடுங்கி தூர எறிஞ்சிரும். சரி, இது ஒண்ணு. இது இல்லாம மனவலிங்க, கஷ்டம், பண கஷ்டம், ரொம்ப வறுமை, குடும்பத்துல பணத்தினால அனுதினமும் பிரச்சனை, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லை அப்படிங்கிறத எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, தெய்வத்தை எந்த தெய்வத்தை நாம வணங்குறோமோ அந்த தெய்வத்துக்காக நம்ம ஒரே ஒரு வேண்டுதல். எப்படி? என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய பசியை, என்னுடைய வறுமையை, என்னுடைய பஞ்சத்தை நீ நீக்கி கொடுத்த அப்படின்னா, உனக்கு நான் இதை செய்கிறேன், உனக்கு உன் எல்லைக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச ஒரு வேண்டுதலை காணிக்கையா, என்னால் முடிஞ்ச உனக்கு ஒரு ஆயுதத்தை, என்னால் முடிஞ்ச ஒரு பூஜையை, என்னால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு உதவியை நான் உனக்கு செய்கிறேன், என் கஷ்டத்தையும் என் கருமாயத்தையும் தீர்த்து கொடு அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம அந்த சாமிகிட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, வலிமை இல்லாத மக்களுக்கு வலிமை அவர்களுக்காகவே இருக்கிற சாமி தாங்க. எப்படி சொல்கிறது, யாருமே இல்லைப்பா அப்படின்னு நாம் சொல்லிடலாம். ஆனால் என் சாமி இல்லைன்னு நான் சொல்ல முடியாதுல்ல, அந்த தெய்வம்தான் வலிமை. அப்போ தெய்வத்துக்கு அந்த வேண்டுதல் வைப்பது மட்டுமல்லாமல் அதற்கு உரிய மாதிரி நாம் உண்மையாக, நீதியாக, நேர்மையாக நடந்துக்கிறணும், நம்மளை மாற்ற முயற்சிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாருகிட்ட சொல்ல முடியாத வழியை யாருகிட்ட சொல்ல முடியும் அப்படின்னா, நமக்காகவே இருக்கின்ற அந்த இறை, அந்த குல தெய்வத்துக்கிட்ட தான் நாம் சொல்ல முடியும். ஒரு சில ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, ஆனால் தெய்வங்கள்கிட்ட நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம சாமி தான் அதுக்கு நமக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, இது இல்லாமல் இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அமைவது யாராக இருக்கும் அப்படின்னா, நாம் வணங்குற இறை சக்தி தான். சரிங்க, இறை சக்தியை நெருங்கவே முடியலைங்க, இறை சக்தியை வணங்கவே முடியலை, இறை சக்தி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஒரு நாத்திகன் அப்படின்னா, அவர்களுடைய மனோபலம், அவர்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய உழைப்பு, அவர்களுடைய முன்னேற்றம், அவங்கள் செய்கிற அந்த செயல்தான் அவர்களை நல்வழிப்படுத்துமே தவிர, தெய்வ சக்தியை நம்பாத மக்களுக்கு வேற யாரும், அவர்களுடைய கரங்கள் தான், அவங்களுடைய உணர்வுகள் தான், அவங்களுடைய கட்டுப்பாடுகள் தான், அவர்களுடைய ஒழுக்க பழக்கங்கள் தான், அவர்களுடைய எல்லாம், அவங்களுடைய அந்த சொல்லுவாங்கல்ல முதலீடு, அதுதான் அவங்கள காக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. இந்த பதிவின் மூலியமா ஒரே வரியில் சுருக்கமாக என்ன சொல்ல ஆசைப்படுறேன், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத வழியை தெய்வத்தை நம்புகிற மக்கள் உங்கள் தெய்வத்திட்ட சொல்லுங்கள். உங்கள் சாமி காது கொடுத்து கேட்கும். சரி பண்ண நாளாகுதா, மறுபடியும் சொல்லுங்கள். அப்புறமும் கேட்கலையா, மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு காலம் வரும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சனைகள் உங்களை சுற்றி எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். அப்படி தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க அவர்களுடைய சுற்றுச்சூழலை அவர்களை மாற்றி கொண்டால் மட்டுமே அவர்களுடைய மனவலி தீரும் அப்படின்னு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.